ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி பிசிபி மேக்கிங் பார்ட் 1 வீடியோ போட்டிருப்போம். இது அதோட கண்டினியூஷன் பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோவில் நம்ம சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி அதை யூஸ் பண்ணுறதுன்னு போட்டிருப்போம். பார்ட் 2 வீடியோவில் எப்படி போர்டாக மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுவே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல்ல போட்டுக்கங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்லேயே சொல்லியிருப்பேன் காம்பனன்ஸு. பிசிபி ஒன்று, பிசிபி எச்சிங் பவுடர் இது ஒன்று, இந்த ஸ்க்ரப்பர் இது ஒன்று, அயன் பாக்ஸு. அதுபோக நான் எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு ட்ரில் இது வச்சுருப்பேன். ஆக்சுவலாக ட்ரில் இல்லை, 775 மோட்டார். அந்த மோட்டாரை நான் இந்த ட்ரில் செக்கில் மாட்டி வச்சுருக்கேன். இது ஆன் ஆஃப்க்கு, இது ஃபார்வர்ட் ரிவர்ஸ்க்கு. இந்த 12 வோல்ட் கொடுத்தோம்னா இது ரன் ஆகும். அதுபோக அயன் பாக்ஸு. அது மாதிரி நம்ம போட்ட ட்ராக்கை நான் ஃபோட்டோ ஷீட்டில் லேசர் பிரிண்ட்ரு பவுடர் டைப்பு இது எடுத்துருக்கேன். பவுடர் டைப்பு தான் எடுக்கணும், இங்கு டைப் எடுக்கக்கூடாது. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போர்டு எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட இந்த பிரிண்ட் எடுத்ததுக்கு அளவாக நம்ம போர்டை கட் பண்ணிக்கலாம். நான் சின்ன சைஸாக எடுக்காமல் பெரிய சைஸாக எடுத்தேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதோட சைஸுக்கு கட் பண்ணிங்க. இது இந்த கத்தி மைக்கா கட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மைக்கா கட் பண்ணுற கத்தி வச்சு தான் கட் பண்ணணும். இதை கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நம்மளுக்கு சர்க்யூட்டுக்கு தேவையான பிசிபி நம்ம எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பை என்ன பண்ணோன்னா, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே வீடியோவில் காமிச்சிருந்தேன் இந்த ஸ்க்ரப்பரு. இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணணும். ஏன்னா பிசிபி ரொம்ப நாள் இருக்கிறனால இந்த காப்பர் மேலே ஆக்சிடேஷனில் ஃபார்மாக இருக்கும். இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கங்க. அவ்வளோதான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டில் இருக்க ஏதோ ஒரு சோப்பு தண்ணியில் இதை கழுவிக்கங்க. இப்போ நான் கழுவிட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏதோ சோப்பு பாட்டில் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இப்போ இந்த ட்ராக் இது இருக்குல்ல, இதை காப்பர் சைடு வச்சு இப்போ உங்கள் அயன் பாக்ஸை ஒரு நிமிஷம் ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே மேலே வச்சு தேக்க ஆரம்பிச்சிடுங்க. ஆஃப் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் விட்டுருங்க. ஓவர் ஹீட் ஆக மட்டும் விட்டுறாதீங்க அயன் பாக்ஸை. இதை வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக உங்களுக்கு ட்ராக் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன். 10 minutes later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல காப்பர் இது வந்துருச்சு. அதுவே வந்துருச்சு, நான் எடுக்க கூட இல்லை. ஆனால் இதுலேயும் கொஞ்சம் இருக்குது. இது ஆக்சுவலாக உங்களுக்கு வரலைன்னா இதை வெட்டுட்டு இதை தண்ணியில் போட்டு தேய்ச்சிங்கன்னா இதாயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் இருக்கிற இந்த ட்ராக்கை விட்டுட்டு மிச்சம் எல்லா இடத்துலையும் இருக்கிற காப்பரை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்காக நம்ம ஃபெரிக்ளோரைடு இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன தான் இது பண்ணாலுமே இது கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. அதனால் நான் தண்ணியில் போட்டுக்கிறேன். தண்ணியில் போட்டாச்சு. பார்க்க நான் ஹீட்டாக இருக்கேன் நான். ஓகே, அந்தளவுக்கு ஹீட் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி இதில் ஒரு துளியோண்டு தண்ணி கொண்டு வந்துங்க. அடுத்தது ஃபெரிக்ளோரைடு மார்க்கெட்டில் கேட்டு வாங்கிக்கங்க. இது ஆக்சுவலாக நான் ஏன் இப்படி தொடுறேன்னா, இது நான் ஃபஸ்ட் டைம் ஒருக்கா தொட்டுட்டே கையெல்லாம் எரிஞ்சுது. அதனால தான் நான் இப்போ இப்படி தொட்டுட்ருக்கேன். சும்மா லைட்டாக போட்டுங்க. லைட்டாக போட்டிங்கன்னாவே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது தெரியும். ஓகே, நான் அப்படியே உள்ளே வச்சிட்றேன். நான் ஏன் இவ்வளோ கம்மியாக போடுறேன்னா, என்கிட்ட ஆல்ரெடி நான் இந்த போர்டு மேக் பண்ணியிருக்கேன். அப்போ நான் கொஞ்சம் ஃபெரிக்ளோரைடு ஊற்றுனேன். இருங்க, அதை காட்டுறேன். இந்த பாட்டிலில் இருக்குது. இதையும் ஊற்றிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதை ஒரு குச்சி விட்டு நீங்கள் கலக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த போர்டை
இதில் போட்டுருங்க. போட்டு வந்து இப்படி இது பண்ணிட்டே இருக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அந்த மாதிரி ஆகும். இது ஃபுல்லாக இப்படியே இது பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காப்பர் வந்து ரிமூவ் ஆயிரும். A few minutes later. மேக்ஸிமம் வந்து எல்லா ப்ராசஸ் முடிஞ்சு. இன்னும் நம்ம இந்த போர்டில் ஒரே ஒரு குறைனா நம்ம இன்னும் கொஞ்சம் சிறுசாக போட்டிருக்கலாம் போர்டை. அது மட்டும்தான் கொஞ்சம் இது பண்ணாமல் போட்டோம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம எடுத்தோடனே வந்து நம்மளால் வந்து இப்படியெல்லாம் கரெக்டாக ட்ராக் இது பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ராசஸ் முடிஞ்சு. இப்போ நம்ம போர்டு வெளியே எடுத்துடலாம். ஃபுல்லாக வெளியே எடுத்து நம்ம இதை க்ளீன் பண்ணணும் நார்மல் வாட்டரில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இப்போ எடுக்கிற போர்டை அப்படியே வந்து அந்த பக்கம் தண்ணி இருக்கிறதுல மாற்றிடலாம். இதை வந்து நான் ஒரு துண்டை வச்சு எடுக்கிறேன். ஏன்னா நீங்கள் கையில் அப்படியே எடுக்க வேண்டாம். ஏதாவது க்ளவுஸ் கீது இருந்துச்சுன்னா கூட போட்டுக்கிறீங்கன்னா போட்டுக்குங்க. அவ்வளோதான். ப்ராப்பராக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காப்பர் ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ வாட்டரில் போட்டுக்கலாம். இந்த ஃபெரிக்ளோரைட் சொல்யூஷனை நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ போர்டை க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ட்ராக் எல்லாம் தெளிவாக விழுந்துருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை வந்து தின்னர் இல்லைன்னா சீமெண்ணை ஊற்றி இதை க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த மேலே இருக்க இந்த டாட் இது போயிடும். இப்போ அதை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம தண்ணி இது பண்ண தள்ளி வச்சிடலாம். இந்த சூட டப்பாவில் கொஞ்சமாக வந்து சீமெண்ணெய் இருக்குது. இதை வந்து இங்கே ஒரு துணியில் நான் இது பண்ணிக்கிறேன். சும்மா லைட்டாக வந்து எடுத்து இப்படி வந்து நம்ம தேய்ச்சோம்னா வந்து இது போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வந்து நான் உங்களுக்கு அந்த இது எடுத்துகிட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மேக்ஸிமம் எல்லாமே போயிடுச்சு. போர்டு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவே இருக்குது. இப்போ நம்ம அந்த சீமெண்ணை இதை மூடி வச்சிடலாம். உங்களுக்கு இந்த சீமெண்ணை தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இதில் ஒவ்வொன்றிலையும் ஹோல்ஸ் போட்டு இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம மிரர் பண்ணியிருப்போம். இப்போ இது இப்படி இருக்குன்னா நம்ம இப்போ கெப்பாசிட்டர் வந்து இந்த இடத்துல வரும். இப்போ இதில் வந்து கெப்பாசிட்டர் இந்த இது பட்டிருக்கு. இதை வந்து நம்ம வைக்கும்போது கெப்பாசிட்டர் இங்கே இருக்குன்னா நீங்கள் இப்படி வைக்கணும். அப்படின்னா தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்படி வைக்கணும். இந்த இடத்துல இப்படி வரும். உங்களுக்கு நேமு எல்லாமே கரெக்டாக வரும். இப்படி வச்சிட்டிங்கன்னா பாக்ஸுக்குள்ளே இந்த ஸ்கொயருக்குள்ளே வந்து வரனால இப்படி வச்சு இப்படி மடக்கி விட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இதில் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் உங்களுக்கு வந்து ட்ரில் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். இது வந்து ஃப்ரண்ட்டு. இது நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். ரெக்டிஃபயர்னு இருக்கிறது வந்து உள்ளே வராத மாதிரி பண்ணிட்டேன். இப்போ ஹோல்ஸ் போட்டு பார்த்தோம்னா வந்து இப்படி இருந்தால் தான் கரெக்டாக வருது. இப்படி வச்சு வந்து நான் அதை ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு வந்து போர்டு அவுட்புட் இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து நான் ஆக்சுவலாக மேலே இருந்தது ஃபுல்லாக பிரிச்சிட்டேன். அந்த இடத்துல இருக்கு பாருங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வெள்ளை வெள்ளையாக இருந்ததுலாம் பேப்பர் தான். அதனால் இந்த மாதிரி தண்ணி வச்சு தொடச்சிங்கன்னா போயிடும். நான் தொடச்சிட்டு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து போர்டு ஓரளவுக்கு தான் வந்திருக்கு. என்னென்னா இங்கே டிசி அவுட்புட்டில் பாதி இது கட் ஆகிடுச்சு. நான் தான் சொன்னேன், நீங்கள் வந்து சைஸ் எடுக்கும்போது வந்து கரெக்டாக எடுங்க. நான் கரெக்டாக எடுக்காம விட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதை போர்டை வந்து நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோம். இந்த இடத்துல காப்பரில் இருக்கிறத ஃபுல்லாக வந்து நம்ம சால்ட்ரிங் யூஸ் பண்ணி நம்ம இதை ஃபுல்லாக இது பண்ணிட்டு இங்கே வந்து நான் டயோடு, கெப்பாசிட்டரு, இந்த டிபி லாக்னு சொன்னேன்ல அந்த இது ஃபுல்லாக வந்து வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம அசம்பிள் பண்ணிட்டு நம்ம போர்டுக்கு வந்து இன்புட் கொடுத்து அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து நம்ம பிசிபியோட ஃபைனல் அவுட்புட்டு. பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவே இருக்குது. என்ன ஒரு இதுனா என்னோடய சால்ட்ரிங் வந்து கொஞ்சம் ஃபால்ட் ஆகிடுச்சு. அதனால் இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. சால்ட்ரிங் பண்ணுற இந்த இதெல்லாம் எப்படியோ ஒரு வாக்கில் நான் சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது இன்புட் கொடுத்து நம்ம அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட்டை வந்து நம்ம சர்க்யூட்டுக்கு இன்புட்டாக கொடுத்தாச்சு. சுவிட்ச் வந்து அந்த இடத்துல இருக்குது. இப்போ நம்ம வந்து சுவிட்ச் போட்டு நம்மளுக்கான அவுட்புட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சுவிட்ச் போடுறேன். சாரி, உங்களுக்கு அது இது என்னோட மல்டிமீட்டர் கொஞ்சம் ப்ராப்ளம்ங்கிறதுனால இப்போ காட்டுது. 10.9 வோல்ட்டு கிட்ட வருது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து நம்ம பிசிபி போர்டு மேக் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல்ல போட்டுக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.